வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் வருகின்ற செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரார். களத்திரஸ்தானத்திற்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதிலிருந்து இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியிலிருந்து ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், நிறைய பேருக்கு இந்த செவ்வாயினால நிறைய அந்த திருமண அமைப்புகள்ல தடைகளும் ஏற்படும். அந்த தடைகளை நீக்கக்கூடிய ஒரு காரக கிரகமாகவும் இந்த செவ்வாய் தன்னுடைய நிலையை மாற்றி அமைத்து செயல்படுவார். அப்படி இருக்கக்கூடிய இந்த 7ஆம் இடமான அந்த களத்திர காரகத்திலேயே இந்த செவ்வாய் பெயர்ச்சியாகி வர்றதுனால எல்லா ராசி என்பவர்களுக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போகுது. 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பெயர்ச்சியாகக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி அக்டோபர் வரைக்கும் அந்த துலாம் ராசியிலேயே இருப்பார். இந்த 45 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும், ஏன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால அதிகப்படியாக எல்லா ராசி என்பவர்களுமே நல்ல உழைக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்களாக மாறக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக சில உங்களுடைய வேலைகளை முடிவு எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜோதிட ரீதியான தகவல்கள், ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகள், ஏன்னா செவ்வாய் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு என்ன மாதிரியாக இருக்கும், இதில் உங்களுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா மாத பலன்கள் எந்த மாதிரியாக இருக்கும், இப்படி அந்த கிரகங்களினுடைய கோச்சார நகர்வுகளை நம்ம அடிக்கடி ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணலாம். உங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாயாகப்பட்டவர் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பயிற்சியாகி வருகிறார். இதனால் வரைக்கும் 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்தில் இருந்த அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பயிற்சியாகி வருகிறார். இந்த 11ஆம் இடம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இவர்களால் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது, ஒரு நிம்மதியான ஒரு லைஃபையும் எதிர்பார்க்க முடியாது, தொழிலும் செய்ய முடியாது, தொழில் செஞ்சாலும் லாபம் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த 11ஆம் இடம் முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு. இப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 11ஆம் இடத்துல கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் செவ்வாய் வர்றதுனால தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது இந்த காலகட்டம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அடுத்து பார்த்திங்கன்னா கட்டிடம் சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது பெயிண்டிங் விற்கிறது, பெயிண்ட் விற்கிறது, அடுத்து இந்த ஜல்லி மணல் இந்த மாதிரியான கட்டிடத்திற்கு தேவையான மூலப்பொருட்களை விற்கிறதுக்கு உண்டான ஒரு தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த காலகட்டம் விற்பனை அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த 45 நாட்கள் உங்களுடைய விற்பனை அளவு ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். அதிவிரைவாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளையன்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் கொடுக்கும். நீங்கள் கமிஷன் தொழில் செய்கிறதுக்குள்ள ஏண்டா நம்ம இந்த தொழில் செய்கிறோம், ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரியாக பேசணும். இது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா ராசிக்கு அதிபதி குருன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நியாயம், நேர்மை, கட்டுப்பாடு, இந்த மாதிரியான அந்த விளம்பரத்தில் வர்ற மாதிரி நம்ம சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரியான கமிஷன் தொழில் செட்டே வராது. ஆனால் உங்களுடைய தசாபுத்தியின் பிறந்த கால ஜாதக அமைப்பின் மூலமாக நீங்க இந்த மாதிரியான கமிஷன் தொழிலை எடுத்திருக்கும் போது அதுல நிறைய நஷ்டங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. இந்த காலகட்டம் அதுல இருந்துலாம் கொஞ்சம் நிவர்த்தி, நீங்க பேசுனதுக்கு இப்பதான் ஒரு உயிர் வர்ற மாதிரியான ஒரு உணர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம எவ்வளோ பேசணும், யாராவது அதுக்கு ஒரு அசைப்பாடுறாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன பேசினாலும் நம்மளுக்கு ஒரு கமிஷன்
ப்ரொமோஷன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தொழில்ல நிறைய மந்தத்தன்மை இருந்திருக்கும். அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு செவ்வாய் எந்த காரகத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, விரய ஸ்தானாதிபதி. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் உங்களுக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரமாக தான் இந்த காலகட்டம் கிடைக்க போகுது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அதாவது இது நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்காக எவ்வளவோ தெய்வத்தை வழிபாடு பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ பிரார்த்தனைகள், எவ்வளவோ நேர்த்திக்கடன், எவ்வளவோ விஷயங்களை நீங்க செய்தா கூட அந்த குழந்தை பாக்கியம்ன்றது ஒரு எட்டா கனியாக தான் இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. ஏன்னா அந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க செய்த தவறு, ஏற்கனவே திருமணம் ஆன உடனேயே சில தேவையில்லாத ஒரு அபார்ஷன் பண்றது, அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்றது, இதை மாதிரியாகலாம் நீங்க அதை செய்திருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பத்துல நெருக்கடிகள் வந்திருக்கும். அந்த செய்த தவறுக்கு இப்போ கடவுள் உங்களுக்கு கொடுத்த தண்டனை தான் இந்த கடந்த காலத்துல குழந்தை இல்லாத ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த பாக்கியத்தை முழுமையாக அடையக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. கடவுள் நீங்க கேட்டதை செவி சாய்த்து அதற்குண்டான வரத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை தக்க வைத்து கொள்றது இந்த தனுசு ராசி என்பர்களின் ஒரு நிலையான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. அதனால அந்த குழந்தை பாக்கியம்ன்றது உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து விரய ஸ்தானாதிபதியும் கூட இந்த செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு செய்யறதுனால அதுல ஒரு நன்மைகள் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இப்போ நீங்க ஒரு லேண்டே விற்கிறீங்க, நிறைய சொத்துக்களை எல்லாம் விற்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு உண்டான திருமண வாழ்க்கையை ஏற்படுத்த கொடுக்கணும் அப்படின்ற நேரத்துல ஒரு லேண்டு விற்கணும், நீங்க ஒரு முனைப்பா கடந்த ஒரு 6 மாதம் செயல்பட்டு இருப்பீங்க. அதுல எல்லாம் ஒரு சின்ன ஒரு மந்தத்தன்மை இருக்கும். என்னடா இது நம்ம லேண்டே விற்க முடியல, நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியும் விற்க முடியல அப்படின்ற நேரத்துல இப்போ இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று அதற்குண்டான ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். தொழில் ரீதியாக இடமாற்றத்தை நீங்க அமைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் வாடகைக்கோ இல்லை குத்தகைக்கோ லீஸுக்கோ இருந்த இந்த தனுசு ராசி என்பர்களினுடைய தொழில் இப்போ சொந்தமாக ஒரு இடத்தை வாங்கி அங்கு நீங்க தொழிலை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடனுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதே சமயத்துல தகப்பனார் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல உங்களுக்கு நெருக்கடிகள் இருந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி, அந்த வியாதி தொந்தரவுகள்ல இருந்து நிவர்த்தி, இதெல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். இரண்டாவது திருமணம் செய்யக்கூடியவர்கள் தாராளமாக இந்த 45 நாட்கள்ல ஒரு இம்மிடியட்டா ஒரு முடிவெடுத்து அதற்குண்டான ஒரு முயற்சிகள்லாம் ஈடுபட்டு அந்த திருமண வாழ்க்கையில நீங்க ஈடுபடலாம். அடுத்து பூராடம் நட்சத்திரம், அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சொந்தமாக தொழில் வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த தெய்வ வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். இந்த தெய்வ வழிபாடுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வரீங்க. ஏன்னா உங்களுக்கு வேலை செய்யறதுல பெருமளவு திருப்தி இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை இருந்துகிட்டே இருக்கு. அது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம அந்த கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி பலன்கள் வேறு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்கும். 6-8ல இருந்து திசையெல்லாம் நடத்துது அப்படின்னா இந்த செவ்வாயினுடைய பயிற்சி அந்த இடத்துல எப்படி இம்பாக்ட் ஆகும். சில பேருக்கு திருமணமே நடக்காம நிறைய ஒரு விஷயங்கள்ல அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் நடந்திருக்கும். அதெல்லாம் எப்படி நிவர்த்தி ஆகும்ன்றத நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.